அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா 2 நாளாக ஆளை காணலைன்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வீடியோவுமே வரையிலேன்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. உண்மைக்குமே 2 நாளைக்கு முன்னுக்கு ஒரு நன்மை காரியம் ஒன்று எனக்கு நடந்துச்சு. ஸோ எனக்கு நடந்த நன்மை காரியம் பார்க்குற உங்களுக்கும் ஒரு நன்மை காரியமாக இருக்குமென்று சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன நன்மை காரியம்னு அறியறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது உங்களை தடவை வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அது என்ன நன்மை காரியம்னு அறிகிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் ஒரு நன்மையான நாள். ஸோ யாராலுமே மறக்க முடியாது, அப்படி ஒரு அற்புதமான நாள். ஸோ உயிர்த்த ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதாவது கிறிஸ்டியன் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அளவான கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒவ்வொரு வருஷம் அது ஒரு பெரிய அளவான கொண்டாட்டமாக தான் அமைகிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்து கொள்ள முடியாத நிலைமை. ஸோ உங்களுக்கே தெரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எங்களுடைய வீட்டுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தபடியாக எந்த ஒரு பண்டிகையுமே நாங்கள் கொண்டாடுறதே இல்லை. அதே மாதிரிக்கு இந்த நாள் நிறைய பேருடைய வீட்டில் ஒரு துக்கமான நாளாக இருக்கும். ஸோ சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. அதாவது ஈஸ்டரில் குண்டு வெடிப்பொன்று நடந்த சம்பவம். அதாவது கொழும்பு, மட்டக்களப்பு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்திருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ நாங்களும் ஒரு முறை மட்டக்களப்பு போன டைமில் அந்த சியோன் சேர்ச்சை வீடியோ எடுத்து பதிவு செய்திருந்தாங்க. ஸோ அந்த நேரம் தாக்குதலில் அந்த சேர்ச்சும் தான் ஒரு பெரிய அளவான தாக்குதலுக்கு ஏற்பட்ட சேர்ச்சா அந்த சேர்ச்சும் கொண்டு இருந்தது. ஸோ அந்த சேர்ச்சிலே நிறைய பேர் உயிரிழந்தவையல். ஸோ பொம்பளையல், ஆம்பளையல், சின்ன பிள்ளைகள், வயசானவங்கன்னு சொல்லி நிறைய பேர் உயிரிழந்தவங்க. ஸோ நாங்கள் ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது அவங்களுடைய பிணறையெல்லாம் வெளியில் கட்டி ஆராதனை மாதிரியெல்லாம் நடத்தினது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து பதிவு செய்திருந்தாங்க. அதன் வகையில் இந்த நாள் எத்தனையோ பேருடைய வீட்டில் ஒரு துக்கமான நாளாக இருக்கும். உண்மைக்குமே இந்த நாள் ஆரம்ப காலங்களில் இந்த நாள் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஒரு அற்புதமான நாளாகவும் தான் இருந்தது. ஸோ அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு தான் சில ஆக்களுடைய வீட்டில் இந்த நாள் ஒரு கரி நாளாகவே மாறினது. உண்மைக்குமே எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த நாள்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு கவலையாக இருப்பாங்க. போனால் அதை குறித்து தான் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகள் இழந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அதன் வகையில் இந்த நாள் அவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவலையான நாளாக தான் இழப்பு நடந்தவங்கன்ற வீட்டில் நடக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு இன்றைய நாளை குறித்து நன்மையான காரியங்களை தான் எல்லாத்தையுமே சொல்லணும். உண்மைக்குமே இன்றைக்கு ஈஸ்டர்ன்னு சொன்னால் முதல்ல எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விடயம், அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்குமே எங்களுடைய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உண்மைக்குமே ஈஸ்டர்ன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் பண்டிகை அது பெரிய அளவான ஒரு பண்டிகையாக இருக்கும். ஸோ எல்லா உறவுகளுமே சேர்ந்து ஒரு சமையல் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகிறது, இந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகிறது, அதே மாதிரிக்கு புது உடுப்புகள் இதுகள்னு சொல்லி எல்லாமே ஒரு பெரிய அளவான கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வீட்டிலையுமே இது ஒரு கொண்டாட்டம் இல்லை. ஸோ எங்களோட வீட்டிலையும் எதுவும் இழப்பு நடந்துட்டான்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை. எங்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தபடியாக வேறு பண்டிகைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தவிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அதன் வகையில் இன்றைய நாள் எங்களுக்கு இப்படியான ஒரு நாளாக அமைஞ்சிட்டு, ஸோ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே ஈஸ்டர் நல்லபடியாக அமையணுன்றதை நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு எங்களுடைய நன்மை காரியம், அதாவது நான் சொன்ன நன்மை காரியத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார் ஒன்று இருக்கும். காரை போட்டுட்டு எனக்கு கிடைச்ச நன்மைன்ற மாதிரிக்கு ஒரு தம்ப்நெயில் ஒன்று வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளுக்க வந்திருப்பீங்க. ஸோ பெருமளவானாக்கள் இந்த மாதிரி நினச்சி கொண்டு வந்திருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இந்த இடத்துல அந்த நன்மை காரியத்தை கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால் நிறைய உறவுகள் என்னை வேலைக்கு போகாமல் இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தவங்க. உண்மைக்குமே கவலை என்று சொன்னால் அப்படியான ஒரு கவலைலாம் பட்டு கொண்டு இருந்தவங்க. நான் வேலைக்கு போகாத நினச்சி
சில நண்பர்கள் வந்து உருகி உருகி மெலிஞ்சே போட்டினவாம். அண்ணா நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருந்தவை. ஸோ நிறைய பேர் வந்து நல்லெண்ணத்தில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரிக்கு சில பேர் வந்து நான் வீட்டுக்குள்ளே சும்மா கிடக்கிறேன் கிடந்து வீடியோ கதைச்சி போட்டு வெளிநாட்டு உறவுகள்கிட்ட காசு பண்ணுற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. அப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே என்று போட்டு நானும் வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. ஸோ எனக்கு நடந்த நன்மை காரியம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை காரியம். உண்மைக்குமே வந்து நான் என்ன வேலையடா செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டே இருந்தேன் நான். ஸோ சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கு அந்த கொரோனா டைமில் வந்து நான் தையல் வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஸோ மீன் மார்க்கெட்டு முன்னுக்கு, அதாவது வந்து பெருத்துறை மீன் மார்க்கெட்டு முன்னுக்கு கடையண்டு எடுத்து ஒரு 2-3 பேரை வேலைக்கு வச்சு நல்லபடியாக தொழில் செய்து கொண்டு இருந்தேன். கொரோனா வந்த மூட்டம் எல்லாருமே வந்து கொரோனா வந்த மூட்டம் சரியான ஒரு லொஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ மக்கள் புழக்கம் இல்லை, மக்கள் வந்து உடுப்பு தைக்க வாரையில், அதே மாதிரி கடைகளெல்லாம் திறக்கிறையில் பூட்டி இருக்கிறது. மீன் சந்தை திறந்தால் தான் எங்களுக்கு வந்து வேலை வாரது. அந்த மீன் சந்தையும் வந்து கொஞ்ச காலம் அது வந்து அப்படியே பூட்டிட்டாங்க. கொரோனா டைமில் நிறைய கடையிலெல்லாம் பூட்டிட்டாங்கன்னு சொல்லி தெரியும் தானே. நாங்களும் வந்து கடை திறக்க முடியாத நிலைமை. அப்போ கொரோனா டைமில் நான் கடை திறக்காமல் இருந்தாலும் அந்த கடைக்கு வந்து கட்டாயம் நான் வாடகை கொடுத்தே ஆகணும். அதாவது வந்து வாடகைக்கு தான் எடுத்து செய்த நாங்கள். அந்த டைமில் கூட எனக்கு வந்து அந்த வாடகையை அந்த முதலாளி விட்டு தரையில். அப்போ அவருக்கு வந்து நான் கட்டாயம் வாடகை கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ 3 மாதமாக கடை பூட்டின மாதிரிக்கே இருந்துச்சு. 3 மாதமாக வந்து 8,000 ரூபா படி நான் காசு கொடுத்தேன். உண்மைக்குமே வந்து வேலையை செய்யாமல் உழைப்பதும் இல்லாமல் கடைக்கு வந்து வாடகை கொடுத்து கொண்டு இருக்கிறது எனக்கும் வந்து பெரிய அளவான ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டைமில் சரி நான் பார்த்தேன், கொரோனா இந்த மாதிரி போக தெரியல, கடை திறக்கிற மாதிரியும் தெரியல, அதே மாதிரி இந்த கொரோனா குறையிற மாதிரியும் தெரியல. அப்போ நான் வந்து சும்மா ஏன் அணியாமல் மணி நேரம் மாதம் கொடுத்து கொண்டிருப்பான், பேசாமல் கடையை விட்டு விடுவோம்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட நான் சொல்லி கடையை விட்டு விலகிட்டேன். அதாவது வந்து அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், கஷ்டமாக இருக்குது, கொரோனா டைமில் வாடகையெல்லாம் கட்டுற சரியான கஷ்டமாக இருக்குது, நான் கடையை விடுறேன்னு சொல்ல அந்த முதலாளி வந்து ஓகே நீங்கள் கடையை விடுங்கன்னு சொன்னவர். அதில் அந்த மாத காசில் வந்து ஒரு கொஞ்சமும் குறைக்கிறேன்னு சொல்லையில் எனக்கு நீங்கள் தர வேண்டாம்னு சொல்லையில் ஓகே உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் கடையை விடுங்கன்னு சொன்னார். அப்போ நானும் வந்து கடையை விட்டுட்டு அதுக்கு பிறகு கொரோனா டைமில் வந்து நான் சில வேலைக்கு போயிருந்தேன். அதாவது வந்து மேசன் வேலைக்கு போயிருப்பேன், தச்சு வேலைக்கு போயிருக்கேன், பெயிண்டிங் வேலைக்கு போயிருக்கேன், மெக்கானிக் வேலைக்கு போயிருக்கேன், என் வெல்டிங் வேலையை கூட அத்தானாக்களோடையெல்லாம் போயிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த நேரம் உண்மைக்குமே வந்து வீட்டிலே இருக்கிறீல்ல, கொரோனா டைமில் வீட்டிலே இருக்கிறீல்ல. ஸோ காசெல்லாம் வந்து அவசியம் தேவைன்ற பட்சத்தில் மற்றது அந்த நேரம் ஏஞ்சம்மாவும் சின்னால் பிறந்திருந்தவா அவாவையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காசு செலுத்த வேண்டிய வகையில் ஞாயிறு சனி என்று கூட பார்க்க மாட்டேன், எல்லா நாளுமே வந்து வேலைக்கு போவேன். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கிற வசந்தை தான் தெரியும், வேலை செய்கிற வசந்தை உங்களுக்கு தெரியாது. உண்மைக்குமே வந்து போய் ஒரு 3 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து மேசன் வேலை பழக்கி கரண்டி வந்தவங்க. 3 மாதத்தால் நான் வந்து ஒரு மேசனாக வேலை செய்து கொண்டிருந்தேன். கூலிக்கு 2,500 கொடுத்தவங்க எங்களுக்கு வந்து 2,800 எனக்கு தந்தவங்க. ஸோ நான் வந்து மேசனாலண்டு செய்த விட 2,800 தந்தவங்க. அப்படி ஒரு வேலையை நான் எதுவாக இருந்தாலும் நேசித்து செய்து பிடிச்ச மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் செய்து வேலைக்கு பழகிறாள்லாம் நான். அப்படியான வசந்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து நான் வீடியோக்கு முன்னால் இருந்து ஏதோ அலம்பி கொண்டிருக்கிற வசந்தம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேலை என்று சொன்னால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் அதை வந்து பார்த்து டக்கண்டு பிடிக்கிற ஆள்லாம் நான். அப்போ நிறைய பேர் வந்து சொல்லிக்கொண்டு நான் இருந்தேன், நீங்கள் எனக்கு வந்து வேலை இல்லாமல் வீடியோக்கு முன்னால் இருந்து தேவையில்லாத விஷயத்தை கதைச்சி வெளிநாட்டு உறவுகள்கிட்ட காசு வேண்டுறன்ற மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. அப்போ அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்க எனக்கு சரியான ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. அப்போ நானும் வந்து அந்த நேரம் எல்லாம் செய்து விட்டாச்சு. ஸோ அந்த வேலையில் எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்போ நான் ஜோதிச்சு கொண்டு இருந்தது எனக்கு வேறு ஒரு தொழிலுமே தெரியாது. ஸோ மேசன் வேலைன்னு சொன்னால் மேசன் வேலைக்குள்ளே போனால் உண்மைக்குமே வந்து வெயில் அது வந்து சரியாக தாங்கலாமே இருக்குது. மற்றது வந்து இப்போது உடல்நிலையம் கொஞ்சம் போல் அப்போ மேலே கீழே ஏறி வேலை செய்யலாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் நினச்சி கொண்டு இருந்தது சரி ஒரு தையல் கடையை மறுபடியும் நான் போடுவோம்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் போலே நான் வந்து தையல் வேலை செய்ய போகணுன்னு சொல்லி. அப்போ நான் தையல் வேலை போடுவோம்னு சொல்லி போட்டு தான் நினச்சி கொண்டு இருந்தது. தையல் வேலை போடுறதுக்கான ஏற்பாடுகள் கூட நடந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ அது தையல் வேலை போடுறோன்னு சொன்னால் அந்த நேரம் கடை போடைக்க ஒரு அளவான அமௌண்ட்டு போதும். ஆனால் இப்போ கடை போடுறோன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவான அமௌண்ட் தேவை. ஸோ அந்த பெரிய அளவான அமௌண்ட்டு வந்து ஒரு பிறட்டுறதுக்கான வழியொண்டே ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தேன் நான். அப்போ செய்து கொண்டு இருந்த வேலையில் தான் எனக்கு இப்படியான ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைச்சது. அதாவது வந்து எனக்கு வாகனம் ஓடுறேன்னு சொன்னாலே சரியான விருப்பம். அப்படியான விருப்பத்தில் இருந்த எனக்கு டிரைவிங் வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் வந்து காரில். ஸோ உண்மைக்குமே வந்து கயஸ் ஓடுறேன்னு சொன்னால் சரியான விருப்பம். நான் கயஸ் ஓட்டமென்று நானே ஒரு சொந்தமாக ஒரு கயஸ் எடுக்கணுமென்றது தான் என்னுடைய விருப்பம்.
கயஸ் எடுத்த பிறகு கொழும்பு ஓட்டங்கள் அந்த ஓட்டங்கள் அப்படி இப்படி ஓட்டங்களுக்கு போவோம்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருந்தது. ஆனால் கயஸ் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அப்போ டிரைவிங் வேலை கிடச்சிருக்கு, ஒரு காருக்கு டிரைவிங் வேலை கிடச்சிருக்கு. ஸோ காரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வளமான கார், ஃபுல் ஏசி நிறைந்த கார், எல்லா வசதியுமே இருக்குது அந்த கார், வெள்ளை நிற கார். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க தானே, அந்த கார் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு, அதாவது டிரைவிங் வேலைக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ நானும் வந்து வேலை என்னடா செய்கிறேன்னு முழிச்சு கொண்டு இருந்த தருணத்தில் எனக்கு ஏற்ற வேலையில் இப்படியான ஒரு வேலை கிடச்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்து எனக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்து பாராமல் தருவாங்க. ஸோ இப்போ வந்து ஓட்டம்ண்டா உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கொழும்பு போகிறோன்னு சொன்னால் ஒரு ரேட், அதே மாதிரிக்கு அங்கேருந்து இங்கே வரோன்னு சொன்னால் ஒரு ரேட்டுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். மற்றது வந்து இங்கேருந்து போய் ஏற்றி கொண்டு வரோன்னு சொன்னால் ஒரு ரேட் தான், அதே மாதிரிக்கு இங்கேருந்து அங்கே கொண்டு இறக்கி வரேன்னு சொன்னாலும் ஒரே ரேட் தான். அப்போ நிறைய பேர் வந்து வாகனங்கள் இல்லாமல் எங்களுக்கு கோல் அடிப்பீங்க, அந்த நேரம் எங்களுக்கு கோல் அடிப்பீங்க. அதாவது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து வாரவங்க இலங்கைக்கு வந்து இந்தியாவில் யாழ்ப்பாணம் பருத்துற பக்கம் பாருன்னு சொன்னால் இது வாகனம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க தம்பின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களோட அடித்து நாங்களும் வந்து எத்தனையோ வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கோம். உண்மைக்குமே வந்து வாரவங்க கூடுதலாக கயசை தான் எதிர்பார்க்குறவங்க. ஸோ நிறைய லக்கேஜ்கள் கொண்டு வருவாங்க, அதே மாதிரி நிறைய பேராக வருவாங்க. ஸோ கயசை தான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எங்கள்கிட்ட கயஸ் இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து காரில் ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதாவது வந்து ஒரு அக்டிவா வெள்ளை காரில் வந்து உங்களை வந்து எந்த இடத்துல வேணுமென்றாலும் வந்து ஏற்றுவோம், அதே மாதிரிக்கு எந்த இடத்துக்கு வேணுமென்றாலும் கொண்டே இறக்குவோம். ஸோ அதாவது வந்து ஒரு காரில் வந்து 5 பேர் இருக்கலாம். ஸோ முன்னுக்கு ஒரு ஆள், பின்னுக்கு 3 பேர், டிரைவரோடு சேர்த்து 5 பேர் பயணிக்கலாம். அதே மாதிரிக்கு பின் டிக்கிக்கு வந்து ஓரளவான சாமான் வைக்கலாம். ஸோ இப்போ தனியாக வர்றவங்களுக்குன்னு சொன்னால் கட்டாயம் வந்து காரில் வர்றதுக்கு ஒரு வசதியாக இருக்குமேன்னு சொன்னால் தனியேன்னு சொன்னால் டிக்கிக்கேயும் பொருட்களை வைக்கலாம், அதே மாதிரிக்கு பின் சீட்லேயும் பொருட்களை வைக்கலாம். ஸோ அதாவது வந்து நிறைய பேராக வாரவங்களுக்கு கார் வசதி வந்து சரி வராது. உண்மைக்குமே வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதாவது வந்து கார் உங்களுக்கு ஓட்டத்துக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் எங்களோட வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சலுகை நாங்கள் வந்து பார்த்து செய்வோம். அதாவது வந்து வளமையாக ஆக்கள் எடுக்கிறத விட, அதாவது வந்து ஒரு ஓட்டத்துக்கு வளமையாக வெளியாக்கள் எடுக்கிறத விட நாங்கள் வந்து குறைச்சி தான் எடுப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கொழும்புலேருந்து பருத்துறைக்கு வரேன்னு சொன்னால் ஒரு ரேட், யாழ்ப்பாணம் வரேன்னு சொன்னால் ஒரு ரேட், அதே மாதிரிக்கு நீங்கள் போக வேண்டிய மாவட்டங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டுகள் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எல்லாரோடையும் ஒப்படைக்க எங்களுடைய ரேட் வந்து குறைவாக தான் இருக்குது. மற்றது வந்து கார் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு அதாவது வந்து உங்களுடைய பயணம் முடியும் வரைக்கும் அந்த காரில் வந்து ஃபுல் ஏசி போடப்பட்டு தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஏசி நிறைந்த கார். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் கட்டாயம் வந்து ஏசியை நிப்பாட்டிட்டும் எண்ணெயில் திறந்து விட்டுட்டு நாங்கள் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு வருவோம். ஸோ வெளிநாட்டு உறவுகளுக்கு மட்டும் இல்லை, ஸோ எங்கே போகிறதா இருந்தாலும், அதாவது வந்து உங்களுக்கு ஒரு தேவையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போக வேண்டிய இடங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி எங்களோட தொடர்பு கொண்டால் கட்டாயம் நாங்கள் வந்து எங்களுடைய வாகனத்தை கொண்டு வருவோம். ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் கட்டாயம் நான் யாழ்ப்பாணத்துக்கும் போக ரெடியாக தான் இருக்கேன். அதே மாதிரிக்கு இப்போ திருமண விழாக்கள்னு சொன்னால் திருமணத்துக்கு பொம்பளை மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு ஒரு கார் ஒன்று பிடிப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். அதே மாதிரிக்கு ஏதோ நிகழ்வு, சாமத்திய வீடோ, காது குத்தோ, அதாவது கோயில் நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் எல்லா ஓட்டத்துக்கும் நாங்கள் வாரதுக்கு தயாராக தான் இருக்கிறோம்ன்றதை இந்த இடத்துல சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கேன். உண்மைக்குமே வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த நேரம் கூட அடிக்கிற நீங்கள். ஸோ இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் அடிச்சிருந்தவா, ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி அப்போ நண்பர் ஒரு ஆள்கிட்ட கார், அதாவது சுவாசாக்கள்கிட்ட காரை அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தான். ஸோ இப்போ வந்து நானும் வந்து டிரைவிங் வேலைகளை இறங்கினபடியாக கட்டாயம் இனி வந்து கால் பண்ணுறவங்கள நானே வந்து கூட்டிக் கொண்டு வந்து உங்களை வந்து உங்களோட உரிய இடத்துல சேஃப்டியாக விடுவேன்ன்றதை உங்களுக்கு வந்து நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்தெந்த கடைக்கு போகணுமா, எதையும் ஷாப்பிங் செய்யணுமா, மற்றது கடையில் சாப்பாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கே நிற்கணுமோ எல்லா இடத்துலையுமே நின்று எங்களுடைய நேரத்தை பார்க்காம உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாங்கள் சேர்ந்து இயங்குவோம்ன்றதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரிக்கு நாங்கள் வீடியோ செய்கிறோன்னு சொல்லியும் தெரியும் தானே. ஸோ எங்களுடைய வீடியோ நாங்கள் போகிற இடங்களில் சில இடங்களில் வீடியோ எடுப்போம். ஸோ எங்களுடைய தொழில் வந்து வீடியோவாகவும் இருக்கிற பட்சத்தில் சில இடங்களில் நாங்கள் வீடியோ எடுப்போம். ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் வேறு விரும்பினாலும் வரலாம். ஸோ உங்களை கேட்காம நாங்கள் உங்களை வீடியோ எடுக்க மாட்டோம். அதாவது வந்து உங்களுடைய விருப்பமின்றி உங்களை நாங்கள் எந்த ஒரு காணொலியிலுமே காட்ட மாட்டோம். நீங்கள் விரும்பி வரேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை மேற்று எங்களோட ஒரு
பெம்பலான காணொலியாக பதிவு செய்கிறதுக்கும் காத்து கொண்டிருக்கிறோம்ன்றதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதாவது வந்து உங்களுக்கு வாகனம் தேவை என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பரை வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த யூடியூப் தளத்தில் போய் நம்பர் எடுக்கிறது என்னென்ன மாதிரி தெரியாமல் இருக்குது. ஸோ என்னுடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 076 92 49 256 வாட்ஸ்அப் இருக்குது. எந்நேரமும் கால் பண்ணி நீங்கள் வாகன புக்கிங்கை செய்து கொள்ளலாம். உண்மைக்குமே வந்து இந்த விஷயம் எனக்கு நன்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில உறவுகளுக்காவது நன்மையாக இருக்கும். அதாவது வந்து வாகனங்கள் இல்லாமல் யாரை பிடிக்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஸோ எங்களுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறாங்க. அதாவது வந்து எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே இலங்கை வரணுமென்று சொன்னால் அதாவது இலங்கையில் இருந்து அவங்க தங்களுடைய ஊர்களுக்கு போகணுமென்று சொன்னால் கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு வாகனம் தேவை. ஸோ யாரை பிடிக்கிறது நம்பிக்கையானாக்களாக பிடிக்கணுன்ற மாதிரி கூட நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ யூடியூப் தளத்தில் ஒரு நம்பிக்கை ஓட்டும் விதமாக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வரோம். அப்போ அதன் வகையில் நீங்கள் எங்களை நினச்சி எந்த ஒரு பயப்பட தேவையில்லை. உங்களை வந்து உங்களோட உடைமைகளுக்கும் உங்களுடைய உயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொண்டு வர பொருள்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து முழுக்க பொறுப்பாக இருப்போம்னு சொல்லிக்கொண்டு உங்களை வந்து சேஃப்டியாக கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு சந்தோஷமாக போவோம். அதே மாதிரிக்கு நீங்கள் திரும்ப இங்கேருந்து போகணுமென்று சொன்னாலும் நீங்கள் அந்த நேரமே எங்களுக்கு சொல்லிவிட்டால் கட்டாயம் நாங்கள் வந்து அந்த டேட்டுக்கும் வந்து உங்களை ஏற்றி கொண்டே விடுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு ஓட்டங்களை நாங்கள் எடுக்க போகிறதும் இல்லை. முதல் யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டத்தையே கன்ஃபார்ம் பண்ணி போட்டு உங்களை மறுபடியும் கொண்டே இறக்குறதுல பெரிய அளவான சந்தோஷம் எங்களுக்குமே இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசத்துலேருந்து வரவங்க எங்களோட வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்களோட வீடியோஸ் வேணும்னு சொல்லி ஒரு விருப்பங்களாக இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கேக்க அவங்கள வந்து நான் கார்களுக்கு கூட்டிக் கொண்டு வரைக்க ஒரு பெண்பலான காணொலியாக எடுத்து கொண்டு வர்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதே மாதிரிக்கு அவங்களும் வந்து எங்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் செய்த குறைகளை இப்படியே நேரடியாகவே கதைக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க தான், நாங்கள் அப்படி நாங்கள் ஹோல் பண்ண ஆன்சர் பண்ணுறையில் இப்படிலாம் சொல்கிறவங்க. இப்போ எங்களோட ஒரு நாள் 2 நாள் இருந்து பார்க்க அவங்களுக்கும் தெரியும். ஸோ தம்பியாக்கள் ஒரு சரியான பிஸியாக தான் இருக்கணும். அப்போ இப்படியான நிலைமையில் இருக்க இப்படி ஹோலெல்லாம் ஆன்சர் பண்ணுவினோம்னு சொல்லி அவங்களும் யோசிப்பாங்க. அதே மாதிரிக்கு எங்களை புரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதே மாதிரிக்கு என்னை தவறாக நேசிக்கிற உறவுகளும் வந்து இனி வந்து தவறாக எண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வசந்த் வந்து இனி வேலைக்கு விளக்கிட்டுது, இனி வசந்த் வேலையில் தான் கவனம் செலுத்த போன்ற மாதிரி நினைப்பீங்க. உண்மைக்குமே வந்து இனி நான் வேலையில் தான் மெயினாக கவனம் செலுத்தி கொண்டு இருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து சொந்தமாக ஒரு கேஸ் எடுக்கணுமென்ற என்னுடைய விருப்பம். கட்டாயம் அதையும் வந்து நான் எடுத்து போட்டு வீடியோவாக பதிவு செய்வேன். ஸோ நான் எடுக்கிற வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக பதிவு செய்கிறனால் அதன் வகையில் கயஸ் ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் கட்டாயம் நான் வந்து வீடியோ பதிவு செய்வேன். ஏன்னு சொன்னால் கயசையும் வந்து காட்டி எத்தனை சீட் இருக்குது, ஸோ இதில் வந்து எத்தனை பேர் ஏறலாம்னு சொல்லி கூட நான் அதையும் குறித்து ஒரு வீடியோ கட்டாயம் பதிவு செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். அப்போ இனி உறவுகளே, நான் வந்து இனி வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி யாருமே தவறாக நினைக்காதீங்க. ஸோ அந்த 2 நாளும் வந்து இந்த வேலை விஷயமாக தான் ஓடி தெரிஞ்சது. ஸோ அந்த காரை கொண்டு கராச்சி கிழக்கெல்லாம் கொண்டு போய் எல்லா அலுவலும் முடித்து சேவ்ஸ்கள் போட்டு ஆயில்கள் மாற்றி ஃப்ரைக்குகள் அது எழுதுன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்து அதாவது வந்து ஓட்டத்துக்கு தயார்படுத்தி வச்சு கிடக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. ஸோ இங்கே இப்போ நீங்கள் கீழே பார்க்குற இந்த கார் தான் வந்து எல்லா வசதியோடையும் நிற்கிது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன காராக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்க வந்து 3 பேர் பின்னிக்கு இருக்கலாம், டிரைவர் மற்றது ஒரு ஆள்னு சொல்லி 4 பேர் இருக்கலாம். அதே மாதிரிக்கு டிக்கிக்கு வந்து உங்களுடைய லக்கேஜுகளை ஓரளவாக வச்சு கொள்ளலாம். ஸோ பெரிய அளவாக வைக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம், ஓரளவாக வச்சு கொள்ளலாம். ஸோ ஒரு ஆள் 2 பேர் ஒரு ஆள் வந்தால் கட்டாயம் அவங்களுடைய லக்கேஜை ஃபின் சீட்லேயும் வச்சு கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும். நிறைய பேர் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கார் வந்து அது உங்களுக்கு காணாமல் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கயசொண்டை பிடிச்சா தான் நல்ல மண்டதே நானே சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் கொழும்புலேருந்து வர்றேன்னு சொன்னால் லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஒரு ஆள் 2 பேர் பின்னுக்கு இருந்து வந்தால் தான் ஓகேயாக இருக்கும். இப்போ 3 பேர் வந்திருந்தால் கூட ஒரு நெரிசலாக தான் இருக்கும். இது 2 பேர்ன்னு சொன்னால் நல்ல வடிவாக கையை காலை நீட்டி காருக்கு என்று சொன்னால் கையை காலை நீட்டி சுதந்திரமாக வரலாம். அதே 3-4 பேர்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நெருக்கி வைக்கைகளுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கும். உண்மைக்குமே வந்து கிலோமீட்டரும் வந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கிட்ட வரும். அதாவது வந்து மருத்துவலேருந்து கொழும்பு போகிறோன்னு சொன்னால் ஒரு 400 கிலோமீட்டருக்கிட்ட வரும். ஸோ 400 கிலோமீட்டருக்குள்ளாம் வரும்.
அப்போ சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். அதான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ 3-4 பேருன்னு சொன்னால் கார் சரி வரா, நீங்கள் வந்து கயசை பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு கயஸ் தேவைன்னு சொன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கட்டாயம் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் வரும்போது ஒரு 2 காரில் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து வந்தீங்கன்னு சொன்னாலும் கட்டாயமாக ஒரு 2 கார் கொண்டு வர்ற அளவுக்கும் வசதியெல்லாம் இங்கே இருக்குன்றதையும் சொல்லிக்கொள்கிறோம். அப்போ வந்து உண்மைக்குமே வந்து 2 நாளும் சரியான பிஸி. இந்த காரோட தெரிஞ்சபடியாக 2 நாளும் சரியான பிஸி. அப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டமாக போயிட்டுது. அதன் வகையில் 2 நாளும் வந்து வீடியோ போடையில் இனி காணொலியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்க. கட்டாயம் வீடியோ போட்டு கொண்டிருப்போம். அதே மாதிரிக்கு நேற்றைக்கு முதல் தினமாக ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருப்போம், பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து வரணி பகுதியில் ஒரு தம்பி ஒரு ஆள் குளம் ஒன்றுக்கு செத்தன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருந்த நாங்கள். அதனை தொடர்ந்து அவருடைய காதலியும், அதாவது வந்து அவர் இறந்த செய்தி அறிஞ்ச காதலியும் மறுநாள் தூக்கிட்டு செத்தன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு செய்திருப்பேன். அது வந்து உண்மைக்குமே வந்து இப்போ அதில் வந்து ஒரு திருப்பம் ஒன்று நடந்து கொண்டு வருது. அந்த தம்பி வந்து குளத்துக்கு வந்து செத்தன்ற மாதிரிக்கு ஆரம்ப நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து நியூஸ்கள் வந்து மாறி வருது. அதாவது வந்து அந்த தம்பியை கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கின்ற மாதிரிக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் சில கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து நாங்களும் ஆராய்ஞ்சு பார்க்க அதுக்குள்ளேயும் வந்து ஏதோ ஒரு உள்குத்து இருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கும் தெரியுது. ஸோ இதை வந்து நாங்கள் உண்மை இல்லாமல் இந்த இடத்துல எதையும் உறுதிப்படுத்தி கொள்ள முடியாது. இருந்தாலும் நான் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து நிறைய யூடியூப் தளங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை குறித்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. உண்மைக்குமே வந்து இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான். அதுலேயும் வந்து ஒரு புல்லரிக்க வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்தது. காதலன் இறந்து அடுத்த நாளே காதலியும் இறந்துட்டா. அதுவும் வந்து உண்மைக்கும் யோசிச்சு பாருங்கள், இப்படியான ஒரு காதலாக இருக்கும்னு சொல்லி. இப்படியான ஒரு காதலி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியான ஒரு காதலி என்ன செய்கிறது? ஆண்டவன் பிறக்கும் போதே எல்லாருக்கும் தலையில் எழுதியிருப்பானாம், இவருக்கு இதுதான் விதி என்று. அதுதான் இப்போ நடந்து கொண்டு வருது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க உண்மைக்கும் வந்து இறைவன் இருக்கிறாராண்டு கூட ஒரு சந்தேகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்படியான நிலைமையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இறப்பு சம்பவங்கள்லாம் நிறையக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இறப்பாம், இந்த இடத்துல இறப்பாம். வவுனியாவில் நடந்த இறப்பு சம்பவம் பார்த்துருப்பேன். அதே மாதிரி திரும்பவும் இது வவுனியாவில் இறப்பு சம்பவம் நடந்திருக்காம்னு சொல்லி அறிய வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ தொடர்ச்சி இளம் சமுதாயம் தான் இழந்து கொண்டே போகிறோம். அதாவது வந்து இளம் சமுதாயம் தான் செத்துக்கொண்டே போகுது. வயசு போனாக்கள்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த இளம் சமுதாயம் தான் அழிஞ்சு கொண்டே போகுது. ஸோ சேரக்கூடாத செயற்கை, பழகக்கூடாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பழகி எல்லாருமே வந்து இந்த நாட்டில் சரியான ஒரு சீர்கேட்டுக்குள்ளே மாறிக்கொண்டு வர்றாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு 20-22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது வந்து 18-22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய படிகள் வந்து சரியான மோசம். யாருடைய பேச்சுமே கேட்குறதில்லை. தங்களுக்கு தாங்கள்லாம் ராஜான்ற மாதிரிக்கு பெற்றோர்களுடைய சொல்ல கேட்குறீங்களா. அதே மாதிரி சகோதரர் இருந்தால் சகோதரரோட சொல்ல கேட்குறையில நாங்களே இப்போ கண்காணாக பார்த்து கொண்டு வரோம். தண்ணியை போட்டால் தங்களை விட்ட பெரிய ஆக்கள் இல்லை மாதிரி தான் கதை. ஸோ யார் ரோட்டால் போனாலும் தானே வருது. எவர் உள்ளே போனவர் வேலை செய்கிறாரான்னு போடு தனவியை அடிபடுறது, கொள்வடுறது. ஸோ நாளுக்கு நாள் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் வருது. ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே அப்போ இந்த நாள் வந்து உண்மையிலேயும் வந்து இப்படியான விஷயங்கள் நாங்கள் கதைக்கக்கூடாது. இருந்தாலும் வந்து மனசு கேட்கையில் அந்த விஷயத்தையும் நான் கதைச்சி கொள்கிறேன். ஸோ இளம் சமுதாயங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்கள். நாங்களும் தான். ஸோ நாங்களும் வந்து இளம் சமுதாயம் தான். நாங்களும் உண்மைக்குமே வந்து சில இடங்களில் இப்போ போவைகளில் ஒரு பயம் கொண்டு வரது தான் எங்களுடைய சேஃப்டியை நாங்களே பார்த்து தான் தெரியிறோம். அதே மாதிரி இப்போ யார் என்ன நடக்குமென்று சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது. இளம் சமுதாயம் வந்து உங்களுடைய உயிருக்கு நீங்கள்லாம் உத்தரவாதம். கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அங்கே எங்கேன்னு சுற்றி திரிகிறதை நிப்பாட்டி கொள்ளுங்கள். தேவையற்ற செயற்கை பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி கொண்டு பெற்றோர்களுடைய சொல்லுக்கு கீழே இருந்து வாங்க. ஸோ உண்மைக்குமே வந்து உங்களுடைய எதிர்காலம் நல்ல மாதிரி அமையும். ஸோ நீங்கள் தான் என்று சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து பெரிய அளவான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து அறிஞ்சு கொண்டு தான் இருப்பீங்க, நியூஸ் வாசிப்பீங்க. அதே மாதிரி டிக்டாக் யூடியூப் தளங்களில் எல்லாம் ஒரே இளம் சமுதாயம் சாகிறத பற்றி தான் போட்டு கொண்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தாவது திருந்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி வாகன சாரதிகள் வாகனம் ஓட்டும்போது சரியான அவதானத்தோடு ஓட்டுங்க. அதை குறித்தும் நிறைய தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ ஒரே இழப்பு எல்லா வழியாலேயும் இழப்பு நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அப்படியான இழப்பு சம்பவங்கள்லாம் இப்போ நியூஸில் கூட வந்து கொண்டிருக்குது. ஸோ இதை வந்து உங்களுடைய நண்பன் சொல்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வந்து பெரிய அளவான கதையில் கதைக்கிறேன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள். உண்மைக்குமே வந்து நான் உங்களுடைய நண்பன் என்ற வகையில் நண்பன், தோழன், மகன், தம்பி,
அப்படின்ற வகையில் உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கருத்தாக வைக்கிறேன். ஸோ ஏற்று நடந்து கொள்கிறவங்க நடந்து கொள்ளுங்க. இல்லாட்டி இவன் ஒரு விசேட நலம்புறான்னு சொல்லி போட்டு உங்களுடைய வேலையை பார்க்குறேன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். மற்ற இந்த நாளில் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். இனி வேறு நாட்களும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நானும் இப்போ இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளப்போன். மறுபடியும் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு என்னுடைய நன்மை காரியத்தை பற்றி தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு வந்து வேலை கிடச்சிட்டு என்ன வேலைன்னு சொல்லியிருக்கேன் தானே. என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதுவும் வாகனம் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி என்னை பிள்ளையாக காய்ச்ச நண்பர்களும் இனி அப்படியான கதையில் கதைக்காதீங்க. எனக்கும் வந்து வேலை கிடச்சிட்டு இனி நான் போகிற இடங்கள்ல எல்லாம் வீடியோ பதிவு செய்வேன் தானே, நீங்கள் பார்ப்பீங்க தானே. அதாவது வந்து ஓட்டம்னு சொல்லி வைக்க என்னுடைய காணொளி மூலம் சில இடங்களில் நின்று நாங்கள் அதை இதை சாப்பிடுவோம், ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம், இது வித்தியாசமாக பார்த்தா அதை வீடியோவாக பதிவு செய்வோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பதிவிடுவோம். இனி வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோ பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவெல்லாம் சில சமயங்களில் அமையும் என்று சொல்லிக்கொண்டு அது வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய குடும்பத்தை ஒரு நாளைக்கு வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் என்னுடைய குடும்பத்தை நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். ஸோ மோதக்குட்டி என்ன செய்யுது, பொக்குண்டு என்ன செய்யுது, ஏஞ்சம்மா என்ன செய்யுதுன்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் நான் வந்து அவங்களையும் வச்சு வீடியோ பதிவு செய்வேன். சில நாட்களே தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து 23 24 தேதிக்கு பிறகு கட்டாயம் நான் அவங்களையும் வந்து வீடியோக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்காக பதிவிடுவேன்ன்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய நல்லுள்ளம் கொண்ட நீங்கள் எங்களை வந்து மிஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்க ஒரு கவலையாக தான் இருக்கும். ஸோ விழுந்தலாபுரத்தில் அவங்க கேட்டும் என்னுடைய குடும்பத்தை நான் காட்டாமல் வச்சிருக்கிறன்ற மாதிரிக்கு நினைப்பீங்க. உண்மைக்குமே வந்து காட்டக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம் இல்லை. கட்டாயம் நாங்கள் வந்து காட்டுவோம். சில பிரச்சனைகளால் இப்போ வந்து அனுபவம் வந்து பின்னங்கி கொண்டு நிற்கிது. ஸோ கட்டாயம் 23 24 தேதிக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமான காணொளி பதிவிடுறதுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து அதை நீங்கள் காத்து கொண்டிருங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் தானே அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி போன முறை கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்படியான தேதியில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்ற மாதிரிக்கு. ஸோ அதை வந்து நீங்களும் எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும். அதன் வகையில் நாங்களும் அந்த நாளை ரொம்பவுமே எதிர்பார்த்து பெரிய அளவான ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். உண்மைக்குமே வந்து அதை மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் எங்களுக்கு அமையாது. அப்படியான ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஆனால் இதை பற்றி நான் விரிவாக இதில் கதைக்க முடியாத நிலைமை. ஏன்னு சொன்னால் சில உறவுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து நாங்கள் வீடியோ மூலம் சில கதையில் கதைக்க அதை வந்து பெரிய அளவாக மாற்றி பெரிய ஒரு விஷயமாக மாக்கி அதை வந்து யூடியூப் தளம் டிக்டாக் தளங்கள் எல்லாம் வெட்டி போட்டு மக்கள்கிட்ட பார்வையை தங்கட பக்கம் இழுக்கும் வகையில் சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல நான் கதைச்சி கொள்ள முடியாத நிலைமை. ஆனால் 23 24 தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கதைக்குவோம். அதுக்கு பிறகு எதை குறித்தும் பயப்பட போகிறதும் இல்லை, பயப்படுற மாதிரிக்குமே இல்லை. நிறைய விஷயங்களை குறித்து கதைப்போம். நீங்களும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இவங்க என்ன அதை பற்றி கதைக்கிறாங்களே இல்லைன்னு சொல்லி. நான் அப்படியான வீடியோவில் போடைக்க கமெண்ட்டுகளில் போய் பார்ப்பேன். அப்போ கமெண்ட்டில் வந்து போட்டிருக்குமே இவங்க வந்து அதை குறித்து அவங்கள பற்றி கதைக்கிறாங்களும் இல்லை, அதை குறித்து கதைக்கிறாங்களும் இல்லை, தேவையில்லாமல் சில விஷயங்களை அலம்பி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி கூட நீங்கள் நினைப்பீங்க. உண்மைக்குமே வந்து உங்களுடைய இடத்துல நின்றாலும் நாங்களும் அப்படி தான் நினைப்போம். என்னடா இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கோம், அதை குறித்து கதைக்காமல் தேவையில்லாமல் வந்து ரெண்டு அலம்பி கொண்டிருக்கின்ற மாதிரி தான் நாங்களும் நினைப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இப்போ போய்கொண்டிருக்கு. உண்மைக்குமே வந்து சில விஷயங்களை சில இடங்களில் கதைச்சி கொள்ள முடியாத நிலைமை. கட்டாயம் 24 தேதி பிறகு உங்களுக்கான தெளிவான பதில்கள் எல்லாமே வந்து உரியவர் மூலமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாங்களும் வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை நாங்கள் கதைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஸோ நீங்கள் 24 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருங்க. ஒரு நல்ல காரியமாக அமையும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதான் வந்து 24 தேதி ஒரு பெரிய அளவான சந்தோஷமான நாளாக தான் அமையும்னு சொல்லி நினைக்கிறேன். அது எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களை நேசிக்க உறவுகள் எல்லாருக்குமே பெரிய அளவான ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்கும். ஸோ 24 தேதி கட்டாயம் நான் வந்து வீடியோ பதிவு செய்வேன். அதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி 24 தேதி நீங்கள் கால் பண்ணி என்னோட கதைக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு 4 மணிக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணி என் நேரமும் கதைச்சி கொள்ளலாம்ன்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு ஆவலாக இருப்பீங்க. நான் அறியணும், நீ அறியணும்ன்ற ஒரு முன்னுக்கு யார் அறியணும்னு சொல்லி ஒரு ஆவலாக இருப்பீங்க. கட்டாயம் அந்த வசதியை நான் ஏற்படுத்தி தந்து கிடக்கு. ஸோ அதாவது பின்னர் 4 மணிக்கு பிறகு யார் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கதை மட்டும்தான் கதைக்கிறதுக்கு நீங்களும் ஆசைப்படணும். நிறைய நேரம் கதைச்சா எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த நேரம் நிறைய பேர் கால் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் நான் போன முறை நிறைய பேர் கால் பண்ணி ஆன்சர் பண்ணலையாம்னு சொல்லி எங்கள்கிட்ட உறவுகள்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வசந்த பழக்கம் என்ன அப்படி செய்திருக்கு, நாங்கள் மதித்து தான் அந்த ஃபோன் எடுத்தேன். உண்மைக்குமே வந்து யார் கால் எடுத்தாலும் நான்
ஆன்சர் பண்ணால் விடுறேன். அப்படி அவங்க கோல் எடுத்திருந்தாலும் நான் பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணுறது. என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எங்கள் மூலமாக ஏதோ ஒரு தேவை இருக்கிறபடியாக தான் கோல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கோல் பண்ணேக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக தான் அந்த கோலை ஆன்சர் பண்ணுறது. சில கட்டங்களில் கோலை ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுருவோம். பொக்கெட்டுக்கு வச்சா அதை எடுக்க முடியாத நிலைமையாக கூட இருக்குது. உண்மைக்கும் வந்து இந்த கோட்ஸுகள் அங்கே இங்கேலாம் சொல்லி போனால் ஃபோனே பார்க்கல. அது உங்களுக்கு தெரியும் தானே, 4 மணி மட்டும் கோட்ஸ் நடக்கும். கோட்ஸுக்கு பிறகு வெளியில் வந்து தான் ஃபோன் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை போகிற இல்லையா சாப்பிட்ற இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அதாவது வந்து தவறாக கதைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். சரியான பசியாக இருக்கும். ஸோ இப்போத்த நிலைமையில் 4 மணி மட்டும் கோட்ஸுக்கு இருந்து போட்டு வெளியில் வந்ததையோட சரியான பசியாக இருக்கும். அப்போ கடையிலேயும் சாப்பிட முடியாது. அப்போ ஓடி வீட்டை வர்றது. ஸோ வீட்டை வரையே 1 மணி நேரம் எடுத்துடும். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி வீடியோலாம் எடுத்து முடிய எப்படியும் ஒரு 9-10 மணி ஆயிரும். 9-10 மணிக்கு பிறகு கால் பண்ணினா எங்கே இருந்து கதைக்கிறது. உண்மைக்குமே வந்து அந்த அலுப்பிலே படுக்க தான் சொல்லும். நிறைய பேர் வந்து போன முறை கோல் ஆன்சர் பண்ண இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கீங்க தவறாக. உண்மைக்குமே வந்து உங்களுடைய கோல்களை வந்து ஆன்சர் பண்ணாமல் விடணுமன்றது எங்களுடைய குறிக்கோள் இல்லை. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணலாம். எல்லாரோடையும் எல்லா நேரமும் கதைக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து மன்னிச்சு கொள்ளுங்கள். ஒரு அண்ணா வந்து இப்போ தொடர்ச்சியாக எனக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு நான் விளக்கமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். உண்மைக்குமே வந்து ஒரு தேவையற்ற கதைகள் கதைக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து கால் பண்ணி கதைக்கிறதுக்கு உண்மைக்குமே எனக்கு நேரம் இல்லை. ஸோ இது முக்கியமான கதை, ஒரு சில கதை, அதே மாதிரி எங்களோட நலன் விசாரிக்கிற கதைகள் அப்படின்னு சொன்னால் நம்மளாக கதைக்கலாம். அதை விட்டு சும்மா தேவையில்லாத கடந்த கால கதைகள் எல்லாத்தையும் கதைச்சா உண்மைக்குமே வந்து கடந்த கால கதையை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. பிரச்சனை மட்டும் நாங்கள் பிறக்கக்கூட இல்லை. ஸோ எங்களுடைய பெரியாக்கள் சொன்ன கதையில் கட்டுத்தான் நாங்கள் ஒரு சில கதையில் கதைக்கிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அதை பற்றி எங்களோட கதைச்சி அறிஞ்சு கொள்ளணும்னு கால் பண்ணுறவங்க கட்டாயம் கால் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி பெரிய அளவான விளக்கம் இல்லை. மற்ற நீங்கள் என்ன நோக்கத்தில் எடுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை நம்ம. ஸோ தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களை வந்து நான் அவமரியாதையை கதைக்கிறேன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து இப்போ யாரை நம்புறோன்னு கூட தெரியாமல் இருக்கேன்னா அதன் வகையில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே என்னோட நல்ல மாதிரி தான் காய்ச்சிருந்தீங்க, நானும் வந்து உங்களோட நல்ல மாதிரி தான் காய்ச்சிருந்தேன். ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆழமாக போயிட்டீங்க. இப்போ அந்த ஆழமாக போனபடியாக சில விஷயங்கள் என்னால் கதைக்க முடியாமல் தான் நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வச்சேன். நான் ஏன்னு சொன்னால் பயம். ஸோ எங்களை கொண்டு எங்கேயும் மாட்டிடுவாங்களா, எங்கேயும் கொண்டு அடைச்சிடுவாங்களான்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் உங்களோட அப்படியான கதைகள் கதைக்கலைன்னா மன்னிச்சு கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் நார்மலாக இயல்பாக கதைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நேரமும் எடுக்கலாம். நான் உங்களோட கட்டாயம் கதைச்சி கொள்வேன். சந்தோஷமாக ஒரு தம்பியோ நண்பர் என்ற முறையில் நல்ல வடிவாக கதைச்சி கொள்ளலாம். கடந்த கால வாழ்க்கை கதையில் விட்டுட்டு இப்போ இந்த கதை கதைக்கிறேன்னு சொன்னால் எடுங்கன்னு சொல்கிறேன். மற்றது வந்து யாருமே தவறாக நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபோன் ஒன்றையும் ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லி இதுதான் சிச்சுவேஷன். ஸோ வேலையெல்லாம் தெரிகிறபடியாக இப்போ ஃபோனில் ஆன்சர் பண்ண முடியாத நிலைமை. ஸோ அந்த நேரம் நீங்கள் கால் பண்ணிக்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன்னா என்ன ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறேன்னா நான் இப்போ ஹெல்ப்பிங் வீடியோவில் வீடியோ போட்டதுக்கு பிறகு நான் கால் ஆன்சர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அடித்து கொண்டிருப்பாங்க, காசு அனுப்புறதுக்காக அடித்து கொண்டிருப்பாங்க. அப்போ நான் உடனே ஆன்சர் பண்ணி கதைக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை நாங்கள் வந்து வீடியோவுக்கு முன்னுக்கு கொண்டு வரோம், கஸ்டமர் சொல்லி கொண்டு வந்தோம்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவி பெற்று கொடுத்தே ஆகணும். நான் அப்படி தான் ஏதோ ஒரு வழிபட்டுண்டாலும் உதவி பெற்று கொடுத்துருக்கேன். அந்த வகையில் எல்லாருடைய கோலையுமே ஆன்சர் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் தவறாக என்ன கொடுமை இன்னும் அந்த நேரம் ஹெல்ப்பிங் வீடியோ செய்யக்கல கோல்கள்லாம் ஆன்சர் பண்ணினது வசந்த், இப்போ கோல்கள் ஒன்றுமே ஆன்சர் பண்ணுறதில்ல என்ன வேலைக்கு கூட நினைப்பீங்க. ஸோ அதுதான் விளக்கம். ஸோ அவங்களுக்கு நல்லது நடக்கணுமென்ற வகையில் எந்த நேரம் கோல் அடித்தாலும் ஒரு கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி போட்டு கோலை கட் பண்ணுறேன் நான் சொல்லி உங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு நண்பன் ஒரு ஆள் போட்டிருக்கார். ஸோ ஒரு நண்பன்ன்ற ஒரு அண்ணா ஒரு ஆள் போட்டிருக்கார், என்ன வசந்த் ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய அடித்த கையோட கோலை ஆன்சர் பண்ணுவீங்க, இப்போ உங்களை பிடிக்கிறேன்டா கடவுளை பிடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதான் என்ன விளக்கம். ஸோ அவங்களுக்கு அதான் கோலை ஆன்சர் பண்ணுறது. இப்போ ஹெல்ப்பிங் வீடியோ செய்யாத பட்சத்தில் வேறு வேலைகள் செய்கிறபடியாக அதுக்குள்ளே கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறபடியாக உங்களுடைய கோலை ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ கட்டாயம் நான் இந்த வேலைக்கு அதாவது வந்து எனக்கு கிடைச்ச வேலையை குறித்து ஒரு நம்பர் ஒன்று தருவேன். அதாவது வந்து ஓட்டங்களுக்கு எதுவும் நீங்கள் பிடிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய வேறொரு நம்பர் தான் தருவேன். ஸோ இது வந்து யூடியூப் தளத்தில் இருக்குது. நிறைய விஷயங்களுக்காக அடிப்பாங்க, நிறைய பேர் கதை கொண்டு எடுப்பாங்க. அப்போ என்னால் அறிஞ்சு கோல்களை ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ நான் வந்து இதுக்கண்டு அதாவது வந்து என்னுடைய வேலைக்கண்டு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருந்தேன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த வேலை
சம்மந்தத்துக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து எல்லாருடைய கோலையும் ஒரே டைமில் ஆன்சர் பண்ணி கதைச்சா ஒரு குழப்பம் ஆகிடும். ஸோ வேலைக்கு சொல்லி ஒரு நம்பர் வைப்பேன். ஸோ கட்டாயம் அந்த நம்பரை உங்களுக்கு தருவேன். அது வரைக்கும் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்து இந்த வீடியோ முடிக்கப்போன்னு ஸோ நிறைய நேரமாக கதைச்சி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அலட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அதால் வந்து நானும் வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய வேலையை மறந்துடாதீங்க உறவுகளே. கட்டாயம் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து வாகன ஓட்டங்கள் எதுவும் வேணும்னா கட்டாயம் நீங்கள் அடிப்பீங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். அடிச்சிங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. யாருடைய ஓட்டம் முதலாவது கிடைக்குதுன்றதை நானும் வந்து பொறுத்திருந்து பார்க்குறேன். ஸோ அது வந்து தான் எனக்கு ஒரு ஆரம்ப சொல்லியாக இருக்குமென்று சொல்லிக்கொள்கிறேன். அப்போ ஓகே உறவுகளே, இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு யாரும் அமுதத்தில் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விளையாட்டுக் கொள்கிறேன். பாய்.